உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை பற்றி பார்க்கும்போது பைபிளே திறந்து பார்க்காதவங்களுக்கு கூட இந்த ஒரு நிகழ்வு தெளிவாக தெரியும். ஓய்வு நாளை அனுசரிக்காத ஒருத்தன் என்ன பண்ணப்பட்டான்? கல் எறிஞ்சு கொல்லப்பட்டான். இந்த இன்ஸ்டன்ஸ் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. என்னாகமம் 15:32-36 இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவங்களா எந்த டெசிஷன் எடுக்கலை. அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால். இந்த சென்டென்ஸை மறுபடியும் நல்லா பார்த்துக்கங்க. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவார்கள் என்றார். இது சொல்லப்பட்டிருக்குது எங்கங்க? என்னாகமம் புஸ்தகத்தில். சரிங்களா? 10 கற்பனைகள். ஒரு முறை நான் சண்டே நம்ம சில்ட்ரன் ஸ்கூல் கிளாஸ் போய் பார்க்கும்போது 10 கற்பனைகள்லாம் சொல்லிக்கிருந்தாங்க. இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறது கற்பனையில் இருக்கா இல்லையா? எத்தனாவது கற்பனைங்க? 4வது கற்பனை. இந்த நான் இனிமேல் இப்படி பார்த்து தான் பேசணும், இப்படி பார்த்து பேசாமல் எனக்கான ஆன்சர் இந்த செக்ஷன்லையும் அங்கேருந்து மட்டும்தான் வருது. சரிங்களா? 4வது கற்பனை. இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது என்னாகமத்துக்கு பின்னாடியே இல்லை என்னாகமத்துக்கு முன்னாடியே வந்துருந்தாங்க. யாத்ராகம் 20:8-10 பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடு கூட வேலை செய்ய வேணாம், வீட்டில் இருக்க வேலைக்காரர் கூட வேலை செய்ய வேணாம், அந்நியர் பரதேசி சும்மா ஒண்டிக்கிட்டு யாராவது இருந்தால் அவங்க கூட எதுவும் செய்ய வேணாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்கு இல்லையா? வேலை செய்ய வேணாம். யாத்ராகம் 35:3 ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீராக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த ஒருத்தனை கல்லறிஞ்சு கொண்டாங்களா, அவன் என்ன பண்ணிக்கிறந்தானா? எதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருப்பான்? அந்த காலத்தில் கேஸு, இந்த ஹோமஸ் ஸ்ட்ரைட்ஸு, ஆயில் அப்பெல்லாம் இல்லை இல்லையா? சமைக்கிறதுக்கு அவன் விறகு பொறுக்கிட்டு இருக்கான். ஓய்வு நாளில் நெருப்பு கூட பற்ற வைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? செய்யாத, இப்போ யூஸ்வலாக இது செய்யாத அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரிசல்ட் செஞ்சால் என்ன ஆகும்? கரண்ட் போகிற வயரை தொடாத, தொட்டால் என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். பிளேடு எடுத்து விளாடாத, கட் பண்ணிடும். தீயில கையை வைக்காத, வச்சானாவும் சுடும். இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒரு காரியம் செய்யக்கூடாத, இல்லை செய் அப்படின்னா செஞ்சால் என்ன பலன், செய்யாட்டலாம் என்ன தண்டனை, இப்படின்னு இருக்கணும் இல்லை? ஈக்குவலன்ஸ் இருக்கணும்ல. இப்போ ஓய்வு நாளில் வேலை செய்யாதன்னு தெளிவாக பார்க்குறோம்.
யாத்ராகமம் 31:14-15. ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குறைச்சலாக்குகிறவன் என்ன பண்ணப்படவன்? கொலை பண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலைக்கு ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இதே யாத்ராகம் 35:2. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். இப்போது யாத்ராகமத்தில் கற்பனையின் மூலமாக செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன தண்டனை, இது சொன்னதுக்கப்புறம் தெரியாமலையா இந்த எண்ணாகமத்தில் ஒருத்தன் போய் சொல்லி விறகு பொறுக்க போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதிக பிரசங்கித்தனமாக துணிஞ்சு செய்கிறான். சரிங்களா? முன்னாடியே இது செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஆனால் நான் ஒரு வசனத்தை கூர்ந்து கவனிங்க. எண்ணாகமத்தில் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை, அதனால் காவலில் வைத்தார்கள். இது என்னன்னு உட்காந்து அது என்ன செய்கிறதுன்னு கரெக்டாக சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா, இதை 2 வகையாக பார்க்கலான்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒன்று, இதுக்கு போயா அவ்வளோ பெரிய தண்டனை, இந்த சின்ன இதுக்கு பிரச்சனைக்கா அவ்வளோ பெரிய தண்டனை, விளங்குதா? அது ஒன்று. 2வது, என்ன தண்டனை தரணும்னு தெரியும், எப்படி தர்றது, என்ன பண்ணணும், இந்த மாதிரி அவங்களுக்கு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையோ, இல்லை எதுக்கு போயா அவ்வளோ. இன்றைக்கி யோசித்தா என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் சண்டே சர்வீஸை கட் அடித்தேன், எதுக்காக? பொண்டாட்டி பிள்ளைக்கு தேவை, நான் ஓடணும், இன்றைக்கி நான் ஆட்டோ ஓட்டினா தான் உண்டு, இன்றைக்கி நான் வேலை பார்த்தா தான் உண்டு. இதை பெருமைக்காகவோ இல்லை இந்த சொல்லுவாங்கள்ல பேட்ச் ஃபெதர், அதுக்காக கிடையாது. 10th 12th நம்ம சமுதாயத்துப்படி முக்கியமான படிப்பா இல்லையா? முக்கியம் இல்லைங்களா? வாழ்க்கை பாப்பா, உன் வாழ்க்கை நாளைக்கு நல்லா முன்னேறணும்னா 10th 12th ஒழுங்காக படிக்கணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என் பாப்பா 10th சண்டே எக்ஸாம் எழுத வரணும்னு சொன்னாங்க. எனக்கு சாட்டர்டே போகிறதே பிடிக்காது, 5 நாள் ஸ்கூல் போனால் போதுமே. நான்லாம் படித்தப்போ சாட்டர்டே 1 சீட்டிங் சொல்லுவாங்க, காலையில் போயிட்டு மத்தியானம் லஞ்ச் கூட சாப்பிடாம வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் படிக்கணும், சாட்டர்டேயும் வரணும். 10th 12th நீங்களாம் ரொம்ப முக்கியம், நீங்கள் எக்ஸாம் எழுத வரணும்னு சொன்னாங்க. ஏன்ட்ட பெர்மிஷன் கேட்கல என் பாப்பா, நேராக சொல்லிச்சு, சண்டே எனக்கு சர்ச் இருக்குது, என்னால் எக்ஸாம் எழுத வர முடியாது. வேணா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தர்றேன், பிள்ளைங்க டீச்சர்ஸ்க்கு ஆப்ஷன் தந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, வேணா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தர்றேன், சர்ச்சு 10:30 முடியும், 10:30 அப்புறம் வேணால் வந்து நான் முடிஞ்சால் எக்ஸாம் எழுதுகிறேன். 3 மணி நேரம் எக்ஸாம், 2 மணி நேரம் கழித்து 1 மணி நேரத்தில் உன்னால் என்ன எழுத முடியும்? அதெல்லாம் முடியாது. ஸோ டீச்சர் அந்த இஷ்யூவை ஹெச்ஓடிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹெச்ஓடி சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் பிள்ளை இந்த பிள்ளை தான், 1 மணி நேரம் தானே, வந்து எழுதுனா எழுதட்டும். பாப்பா போய் எழுதுது. போகும்போதே அந்த உன்னை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன டீச்சர், மேடம் நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் கேட்கக்கூடாது, நீ தான் வரமாட்டேன்னு சொன்னேன், அதனால் கரெக்டான நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். மற்றவங்களுக்கு 3 மணி நேரம், உனக்கு 1 மணி நேரம், நீ தானே வரல. 1 மணி நேரம் தான் எக்ஸாம் எழுதுச்சு. 3 மணி நேரம் எழுதின பிள்ளைங்களை விட இந்த 1 மணி நேரம் எழுதின பிள்ளை அதிகமாக, அந்த முறை அதான் டாப் ஸ்கோர் அந்த எக்ஸாம். சரிங்களா? இது என்ன பெருமையா? 10வது படிக்கிற ஒரு பிள்ளை கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி வளர்த்தது எனக்கு சந்தோஷம். நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போனேன். டீச்சர் கேட்டாங்க, அதே ஹெச்ஓடி, உங்கள் பாப்பா என்னவாகணும்னு நினைக்கிறீங்க? அவர் நினச்சிட்டாரு, நான் இது டாக்டர் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டர் ஆகணும், இது சயின்டிஸ்ட் ஆகணும். என் பாப்பா சமாதானமும் சந்தோஷமாகவும் இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. நான் என் பாப்பா ஒழுங்காக வச்சுக்கிறேன், அது படிக்க போகுது, மார்க் வரப்போகுது, கர்த்தர் பார்த்துக்க போகிறார். நான் அதை நோக்கி நான் என்ன பந்தய குதிரையாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஓடுன்னு ஓடுறதுக்கு? கர்த்தர் எனக்கு என் பாப்பாவை கொடுத்தது, கர்த்தர் எப்படிப்பட்டார்னு அவரோட வழியில் வளர்க்குறதுக்கு தானே ஒழிய, நான் அதை வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்துருச்சு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருச்சு, இது நாளைக்கு இப்படி ஆகும்.
நான் 12th எடுத்த மார்க் வெளில சொல்கிற அளவு கூட ஒரு பெருமையான மார்க் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சார். ரொம்ப நல்லா சம்பாரிச்சிட்டு இன்றைக்கும் கூட நிம்மதியாக 45 வயசில் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் எடுத்துகிட்டு உட்கார அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். என்னை ஆசீர்வதிச்ச தேவன் என் பிள்ளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஸோ இங்கே இவங்க பார்த்தது வெறும் இந்த சின்ன பிரச்சனைக்கு போயா இவ்வளோ பண்ணுறது, இல்லை எப்படி நாங்கள் தண்டனை தர்றது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 பேர்த்து கடையில் கான்ட்ராக்ட், கவர்னன்ட், ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா இது பண்ணு இது பண்ணக்கூடாது. இட் இஸ் கிவன் கிளியர்லி. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இவன் தெரியாமல் கூட பண்ணல, அதிக பிரசங்கத்தனா பண்ணான். ஸோ இந்த கற்பனையை மீறினா அவனுக்கு தண்டனை. பழத்தை பறித்து சாப்பிட்டது ஒரு தண்டனை பிரச்சனையாங்க. அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அவங்க பறித்து சாப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட் இவ்வளவா? யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த ஹெவன்லீஸ். கர்த்தருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் போய் நிற்கிறீங்க. அதுதான் அங்கே நீங்கள் பார்க்கப்பட வேண்டியது. சரியா? அடுத்து இந்த ஓய்வு நாளே ஆசாரிப்பிரகாரம் நம்ம பார்த்தது எத்தனாவது கற்பனைன்னு பார்த்தோம்? 4வது கற்பனைன்னு பார்த்தோம். இந்த ஓய்வு நாள் கற்பனையின் வழியாக தான் கொடுக்கப்பட்டதா? இதுக்கு முன்னாடி ஓய்வு நாள் கற்பனைக்கு முன்னாடி யாராவது பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 2:2-3 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எனக்கு இப்போ வாசிக்கும்போது சில கேள்விங்க. கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அவர் டயர்ட் ஆவாரா? அவருக்கு ரெஸ்ட் தேவையா? யாராவது? சங்கீதம் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஏசாயால பூமியின் அஸ்திபாரத்தை நிலப்படுத்தின கர்த்தர் ஓய்ந்திருக்கிறதும் இல்லை அயர்றதும் இல்லை. யோவான்ல இன்னைக்கு வரைக்கும் பரலோக பிதா கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் தேவையா? தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்த 3, இந்த சங்கீதம் பார்த்தோம், ஏசாயால பார்த்தோம், யோவான் பார்த்தோம். அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை, இல்லைங்களா? ரெஸ்ட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்புறம் ஏன் ஓய்வு எடுத்தான்னு இருக்குன்னா, ஒரு அப்பா ஒரு சின்ன குழந்தை அப்போ தான் ஃபஸ்ட்டு அது வாயில் மென்று சாப்பிட பழகுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முன்னாடி அப்பா மென்று காமிப்பார். அப்பா அப்படி தான் யூஸ்வலாக சாப்பிடுவார். ஆனால் அப்பா அப்படி சாப்பிடலை. அப்பா எப்படி சாப்பிடணும்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? கரெக்டா? இப்போது அவர் உனக்கு ரெஸ்ட்டு ஓய்வு தேவை, அதனால் இப்படி இருன்னு உங்களுக்கு ஒரு மாடல் புக்கை அவர் கிரியேட் பண்ணி காமிக்கிறார். விளங்குதுங்களா? நம்மளோட அப்பா நம்மளை படைத்தவர், நமக்கு என்னன்னு தேவைன்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு டிபிக்ட் பண்ணி காமிக்கிறார். அவருக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை. ஓகேயா? அடுத்து இந்த ஓய்வுங்கிறது மனுஷன் பாவம் பண்ணதுக்கு அப்புறமா வந்தது. இதை படைத்த உடனே இந்த ஓய்வு. அப்போது பாவத்துக்கு முன்னாடியே, இப்போது ஒரு பெண் விழுந்துட்டானோன்னு உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், எப்படா என் புருஷன் என்னை சுற்றி வருவாரா அப்படின்னு ஒரு பொண்டாட்டி நினைக்கிறது, அது சாபத்துக்குள்ளானது. என்னோட வீட்டுக்காரர் என் கூட தான் இருப்பார், என்னை சுற்றி தான் இருப்பார், மற்ற பெண்கள் அவருக்கு அழகாக தெரிய மாட்டாங்க அப்படின்றது அது பிபிக்கல் பேட்டர்ன். என் வீட்டுக்காரரு வேற எவ்வளவு சொக்கூடி போட்டுருவாங்கன்னு நினச்சாலே அது சாபத்துக்குள்ளான வாழ்க்கை. என் பொண்டாட்டியை நான் அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சா அதுவும் சாபத்துக்குள்ளானது. ஏன்னா அது அஸ் பார்ட் ஆஃப் த சாபம் தான் வந்துச்சு. விளங்குதா? அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஆனால் இந்த ஓய்வு நாளுங்கிறது பாவம் பண்ணதுக்கு அப்புறம் வந்ததா? இல்லை. கற்பனை அப்போ தான் வந்ததா? இல்லை. இஸ்ரவேல் இதுதான் என்னோட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி படைப்பிலேயே வந்துருச்சு இந்த ஓய்வு நாள். அப்போது ஒர்க் ரெஸ்ட் அப்படிங்கிற பேட்டர்ன் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இது ஃபஸ்ட்டே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து இவர் வெறுமனே சொன்னாரா? இல்லை, அவரோட பேட்டர்ன் பாருங்களேன்.
இஸ்ரவேலர் எகிப்திலேருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிச்சு போகிறோன்னு வர்றாங்க. சாப்பாடு கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் கிருபையாக மன்னாவை பொழிகிறார். கரெக்டாக? ஆனால் அந்த மன்னா எத்தனை நாள் தான் பொழிஞ்சது? 7வது நாள். அவரோட பேட்டர்ன் பாருங்களேன். அவர் சும்மா சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் அப்போல்லாம் இல்லைன்னு இல்லை. 6 நாள் மன்னா. இப்போது அடுத்த கேள்வி, 6 நாள் மண்ணால் ஒருத்தன் அவிச்சு பிடிச்சி போய் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறான். அடுத்த நாளுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன ஆச்சு? புழு பிடிச்சிருச்சு, பூச்சி பிடிச்சிருச்சு, நாற்று அடிச்சிச்சு, கெட்டு போச்சு. இந்த ஓய்வு நாள் சபாத்துக்கு முன்னான நாளில் எடுத்து வச்சது என்ன ஆச்சு? அப்படியே இருந்தது. ஸோ இதெல்லாம் காட்லி ப்ரொவிஷன். அவர் ஓய்வு நாள்னு சும்மா மட்டும் டிக்டேட் பண்ணி காமிக்கல, அதை பரிசுத்தப்படுத்தலை. அவரோட ப்ரொவிஷன்லேயே என்ன ஆயிருக்கு? ஹீ ஹானர்ஸ் தட் பேட்டர்ன். விளங்குதுங்களா? இன்னைக்கு இந்த ஓய்வு நாளுங்கிறது கல் எறிஞ்சு கொன்னாங்க அப்படின்னோன்னு சில சமயம் நம்ம பாரமாக நினைக்கலாம். அதை விளங்கிக்கலன்னா பிரதர், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆஃபீஸ் ஸ்கூல் அது இதுன்னு போவாங்க. சனி ஞாயிறு தான் ஹாலிடே. அப்போ தான் வியாபாரமெல்லாம் நல்லா போகும், அப்போ தான் லாபம் வரும். அப்போ சண்டே நான் கட்டாயம் கடையை தான் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்க முடியாது, சர்ச்சை பார்க்க முடியாது, கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. இப்போது உங்களோட டிபெண்டன்சி எதில் ஆயிடுச்சுங்க? கர்த்தர் மேலேயா உங்களோட பிஸ்னஸ் மேலேயா? இப்போது காற்றையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள். நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம படித்தது இப்படி தான் போகிறோம். ஆனால் அவரோட பேட்டர்ன் வேறு. உலகம் இப்படி தான் ஓடும். கர்த்தரோட பிள்ளை நான். எனக்கான சொத்தெல்லாம் எவனோனோ சேர்த்து வைப்பான். யாரோ ஒருத்தர் சேர்க்குற சொத்து எவனோ ஒருத்தன் வந்து, நான் சொன்னேன்ல, ஜொமேட்டோ டெலிவரி பாய் மாதிரி உங்கள்கிட்ட வந்து டெலிவரி பண்ணிட்டு போவான். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தா போதும். இன்றைக்கி நான் கர்த்தரை சார்ந்திருக்கேங்கிறது, கர்த்தரை நம்புறீங்க, அவர் எனக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணுவார், நான் அவரோட பாதத்தில் இருக்கேன், இன்றைக்கி நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அவரை ஹானர் பண்ணுறது. ரெண்டாவது, அவரை ஹானர் பண்ணுறது மட்டும் இல்லையா, அவருக்கு தெரியும் உங்களுக்கு ஃபிசிக்கலாக ரெஜுவனேட் ஆகணும். 5 நாள் 6 நாள் ஓடிட்டு 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது ஃபிசிக்கலாக உங்களை ரெஜுவனேட் பண்ணும். மென்டலாக கார்டிசாலாக என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆக ஆக கூடிக்கிட்டே போகணும்னு. நான் போய் ஜெசிகா ராணிட்டு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தாலே, யூ ஆர் ரைசிங் அவர் கார்டிசால் லெவல்ஸ்னு சொல்லுங்கள். ஏடா பேசினாலே வாடா, அட்வைஸே பண்ணக்கூடாது. ஏடா நான் திட்டுறதில்ல அடிக்கிறதில்ல, அட்வைஸ் தானடா பண்ணுறேன், அதுவே அவ்வளோ கஷ்டமான. அப்போ 6 நாள் ஓடி 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 கார்டிசால் லெவலை ஏற்றி வச்சு, ஸ்ட்ரெஸ் லெவலை ஏற்றி வச்சுருக்கப்பல ஃபிசிக்கலாக ஒரு ரெஸ்ட், மென்டலாக ஒரு ரெஸ்ட். ஸ்பிரிச்சுவலாக டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி கர்த்தரோட சந்நிதியில் உட்காரணும். சப்போஸ் ஓடிட்டே இருக்கவங்க சில நேரம் அதை மறந்து ஓடுறவங்களுக்கு 1 நாள் ஸ்பிரிச்சுவல் ரெஜுவனேஷன். இதெல்லாம் ஓடுங்களேன். நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண் பெண் இருப்பாளரும் வேலை பார்க்குறாங்க. பொதுவாக ஆண் மகனுக்கு வேலை பார்க்குறது தான் ஒரு டாஸ்க். கடைசியில் அந்த வேலை பார்க்குறது, சம்பாதிக்கிறது, அதில் ஒரு போதை ஏறி போய் பொண்டாட்டி பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், பொண்டாட்டி பிள்ளைங்க டைம் கேட்டால் என்ன தெரியுமா ஆம்பளைங்க சொல்கிறது வழக்கம்? ஏம்மா உனக்காக தானம்மா ஓடுறேன், ஏம்மா உனக்காக, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே ஓடி ஓடி ஓடா தேய்றேன். ஐயா எங்கள் கூட டைம் ஸ்பெண்டு அப்படின்னா, இல்லை உனக்காக தான் ஓடுறேன், நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி 1 நாள் ரெஸ்ட் எடு, ஸ்பிரிச்சுவலாக என் கூட வந்து கனெக்ட் ஆகு, ஃபிசிக்கலாக நீ ரெஜுவனேட் ஆகு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இரு, பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இது அவருக்காகவா கேட்குறாரு? நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம பாடியை டிசைன் பண்ண டிசைனர், ஆர்கிடெக்ட், அவர் சொல்கிறாரு இது உனக்கு தேவை, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவை இவங்களை டிசைபிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இல்லை சொல்கிறது என்னன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண நேசித்தவங்க, அவரை லவ் பண்ணவங்க ஆட்டோமேட்டிக்காக எப்படி கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லூக்கா 23 52 56. ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக சுமந்து தீர்த்துட்டார். அப்பாட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியை ஒப்படைச்சிட்டாரு. இப்போது அவரை எடுத்து அடக்கம் பண்ணணும். அரிமத்தியா ஊரானாகியவன் வந்து கேட்குறான். அவன் பிலாத்துவனிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று
கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணணும்னு வந்து என்னங்க பண்ணணும்? வந்து அவரை அனாயின் பண்ணணும், அவரை அபிஷேகம் பண்ணணும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணாங்களாம்? கற்பனையின்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். மார்க்கு பார்த்திங்கன்னா ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு அவரை அனாயின் பண்ணுறதுக்கு வருவாங்க, கல்லறை திறக்கப்பட்டிருக்கும். அப்போ அவரை நேசிக்கிறவங்க புரியுதோ புரியலையோ என்ன பண்ணிடுறாங்க? they comply with what is required. அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணவங்க போகாமல் ஓய்வு நாளை அனுசரிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்மலாம் விளங்கிக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்ல, இதெல்லாம் அவங்களுக்கு விளங்குச்சா இல்லையாலாம் தெரில. ஓய்வு நாள் ஆசரிக்கணும், நான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன், ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த டாஸ்கே பண்ணுவேன்னு இறங்குறாங்க. ஸோ உண்மையாகவே அவரை நேசிச்சா, சில சமயம் ஜெசிகா ராணி இது ஏன் அப்படின்னு கேட்குங்க, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். சில சமயம் டெஸ்ட் பண்ணுறது உண்டு, பல நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சில நேரம் நான் சொல்கிறேன் நம்புறியா இல்லையா, அதை அப்படியே கேளு. மிலிட்ரி ஒபீடியன்ஸ் வேணும். ரோட்டை தாண்ட தான் நான் கையை பிடிச்சிருப்பேன், இல்லை நான் தாண்டி தான் ஏன் தாண்டக்கூடாதுன்னு சொன்னால் காரை அடித்து போட்டுருவோம் கரெக்டாக. ஸோ எவ்ரி டைம் யூ கேனாட் ஆஸ்க் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன். என்னோட அப்பா எனக்காக தான் சகலம் செய்கிறார், அவர் ஒன்று சொன்னால் அது யாரோட நல்லதுக்காக தான் இருக்கும், என்னோட நல்லதுக்காக தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாலே போதும், விசுவாசம் அவரை நம்பி இருக்கிறது. ஓகேயா? இப்போது இயேசு கிறிஸ்து சபாத்தில் என்ன பண்ணார், ஓய்வு நாளில் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான செட் ஆஃப் அக்கரன்ஸ் கொடுத்துருப்பேன். அது ஒரு வசனமும் வாசிக்கிறத விட அது என்னென்னு காட்டிட்டு போகிறேன். பொதுவாக அவர் என்ன பண்ணார்? போய் தேவாலயங்கள் பிரசங்கம் பண்ணார், குணப்படுத்தினார், பிதாவ தேவனை மகிமைப்படுத்தினார். மார்க்கு 2:27 மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. நான் சொன்னேன்ல, இது பாரம், ஓய்வு நாள் அனுசரிக்கிறது பாரம் நம்ம ஃபீல் பண்ணால் நம்ம உண்மையாகவே விளங்கிக்கலன்னு அர்த்தம். ஓய்வு நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் படைக்கப்பட்டது. அதை ஓய்ந்திருந்தால் we are doing better for our own body, mind and soul. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். இது பேர்டன் அப்படின்னு அந்த கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டதை பார்த்து ஐயோ நான் சண்டே சர்ச்சுக்கு வரலன்னா சரியில்லை, நேசித்து அன்பினால் நம்ம வரணும், இது நம்மளுக்கு தான் நல்லது. சரிங்களா? ஓய்வு நாள் நம்ம ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாள் நமக்காக தான். சரிங்களா? மத்தேயு 12:12 ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுனாலும் பண்ணலாம், அப்படியே அது சொல்லுது. 4 பேர் யார்? நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் பையன். சுயநலம். நல்லதுன்னா கர்த்தருக்கு உகந்த காரியம். ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்தாலே பள்ளத்திலேருந்து தூக்கிடாமல் போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கனால் கட்டப்பட்ட ஒருத்தரை விடுவிக்கிறது நல்லது இல்லையா அப்படின்னு கேட்பார். நல்லது அப்படின்னு சொல்லும்போது நாட் ஃபார் யூ, ஃபார் யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் செல்ஃப், கர்த்தரோட மகிமைக்காக அந்த நாள். இப்போது மத்தேயு 12:10-12 பாருங்கள். சூமின கையுடைய ஒருவன் இருந்தான். என்னைக்கு அவனை குணப்படுத்துகிறாரு? ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். குணமாய் போடா. லூக்கா 13:10-13 மறுபடியும் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 1 இல்லை 2 இல்லை 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவி உள்ள ஒரு கூணி இருந்தார். என்ன பண்ணார்? அம்மா குணமாய்ப்போன்னு குணப்படுத்தி அனுப்பிச்சுடுறாரு. யோவான் 5:5-9 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இதெல்லாம் வாசிக்கும்போது சில இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ். உனக்கு சுகம் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் பிளெயின் பைனரி ஆன்சர் எஸ் நோ இல்லைங்களா? ஆனால் எப்பா கலக்கி விடும்போது வேறு எவனா முந்தி இறங்கிறான், என்னால் போய் இறங்க முடியல. நான் கேட்டது வந்து ஒரு தூதன் கலக்குனானா நீ போய் இறங்க முடிச்சா, அதெல்லாம் நான் கேட்கல. நீ சுகம் ஆகணுமா வேணாமா? ஆமாம். படுக்கை எடுத்துகிட்டு போடா, நீ சுகமாயிட்ட.
அது என்ன நாளாக இருந்துச்சு? ஓய்வு நாள். யோவான் 9:6-7-14. ஒருத்தன் கண்ணு தெரியாமல் வர்றான், அவனுக்கு இந்த அளவு கண்ணு தெரியலையா, அட்லீஸ்ட் ஒரு கிளாஸை போட்டு ஒரு மேக்னிஃபை பண்ணி கொஞ்சம் பெட்டராக காமிக்கலாம். மண்ணில் துப்பி குழஞ்சி சுத்தமாக ஏதாவது வெளிச்சம் தெரிஞ்சால் கூட சுத்தமாக தெரியாது. இப்போ போய் கழுவு, நீ குணமாயிருவ. குணப்படுத்தினது என்னைக்கு? இப்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் காஸ்பல்ஸில் இயேசு கிறிஸ்து பண்ண அதிசயங்கள், அற்புதங்கள் பார்த்திங்கன்னா க்ளோசர் டு 35 டாக்குமெண்டட், நம்மளுக்கு டாக்குமெண்டட். அதில் சுகப்படுத்தினது ஒரு 25-27ன்னு சொல்கிறாங்க. இந்த ஓய்வு நாளில் அவர் பண்ணின சுகம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா அதில் 25%. வாரத்தில் 7 நாள். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. எல்லா பேரையும் எல்லா நாளும் யார் யார் போகிறாங்களோ குணப்படுத்திட்டு இருந்திருக்கணும். 7 நாள், ஒரு நாளுக்கு ஆவரேஜாக 14% குணப்படுத்தியிருக்கணும். சரிங்களா? இப்போ 7 நாள் குணப்படுத்துகிற 70 பேர்னா ஒரு நாளைக்கு 10 பேர். இந்த 6 நாளில் வல்லமையை செயல்படுறத விட இந்த 7ஆவது நாள், இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு 25% குணப்படுத்தியிருக்கார். அப்போது நம்முடைய தேவன் இந்த ஸ்பெஷல் டைமில் பயங்கர வல்லமையை வேலை பார்க்குற தேவனா? இந்த சிலர் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இப்போ போனீங்கன்னா என் சாமி வல்லமையுள்ள சாமி. நம்முடைய தேவன் ஓய்வு நாளுக்கான தேவனா? எப்படி இது மட்டும்னா, மற்ற 6 நாட்கள்லையும் சூமின கையோடவன் அந்த கையை வச்சுட்டே வேலைக்கு போயிருந்திருப்பான், கர்த்தரை நோக்கி வரல. விளங்குதா? அப்போ அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு வந்து பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதிகம். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சுகப்படுத்துகிற வல்லமை அவர் என்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கார். ஆனால் இன்னைக்கு வந்து பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதிகம். இதுதான் எனக்கு தோணுது. சரிங்களா? ஏன்னா 25% ஒரே ஒரு நாள் அந்த ஓய்வு நாளில் மட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஏன்னா வந்து பெற்றுக்கொண்டவங்க அந்த மாதிரி. இப்போது ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளில் என்ன பண்ணார்னு பார்த்தோம். அப்போஸ்தலர்கள் இல்லை பவுல் ஓய்வு நாளில் என்ன பண்ணான்னு பாருங்கள். போய் தேவாலயங்களில் பிரசங்கம் பண்ணாங்க, போய் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களும் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கான சில அக்கரன்சஸ் பாருங்கள். அப்போஸ்தலர் 13:14-42-44. அந்த அப்போஸ்தலர் 13 3 வசனம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து. அப்போ ஓய்வு நாள்னால் அவங்களோட பிரைமரி டாஸ்க் என்ன? ஜெபாலயத்தில் பிரவேசிக்கிறது. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அப்போது நாங்கள் அடுத்த சபாத்துக்கு வர்றோம், அடுத்த ஓய்வு நாளுக்கு வர்றோம். எங்கே வர்றோம்? எங்கள் வேலையை பார்க்குறதுக்கு இல்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்குறக்கு வர்றோம். அடுத்த ஓய்வு நாள்லேயே எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படியாக கூடி வந்தார்கள். அப்போ ஒரு சபாத்தும் ஒரு ஓய்வு நாளும் எதுக்காகன்னு தான் பார்க்குறோம்? சபை கூடி வருதல், கர்த்தரை நோக்கி பார்க்குறது, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறது. அப்போஸ்தலர் 6:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வருகிற ஸ்திரீகளுக்கு உபயோகித்தோம். வழக்கமான என்னங்க? சண்டே பாஸ்டர் எங்கே பார்க்கலாம்? சர்ச்சில் பார்க்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட் எங்கே பார்க்கலாம்? அது முதல் சண்டே மட்டும் போவேங்க, கம்யூனியன் இருக்குது. மற்ற சண்டேலாம் நான் கொஞ்சம் பிஸி. சண்டே போவேன், வர்ஷிப் பாதி நடக்கும்போது போவேன், இல்லை வர்ஷிப் முடிஞ்சவொன்னே புறப்பட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பிஸி இல்லை சண்டே. இவங்க ஓய்வு நாளில் வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடத்துல, அப்போ எப்போ போனாலும் நீங்கள் அங்கே ஓய்வு நாளில் அவங்கள அங்கே பார்க்கலாம். அது ஸ்டாண்டர்ட் பவுல் அப்போஸ்தலருக்கு. அப்போஸ்தலர் 17:2. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் வழக்கத்தின்படியே மறுபடியும். ஸோ இட் இஸ் ஹி ஸ்டாண்டர்ட். 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. அப்போஸ்தலர் 18:4. ஓய்வு நாள் தோறும் இவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். இப்போது பவுல் அப்போஸ்தலன், நல்லா பவுல் அப்போஸ்தலன் பற்றி பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் திறமையான பேச்சாளன் கிடையாது. அதை யாரை சொல்லியிருப்பா? பவுல் அப்போஸ்தலனையே சொல்லியிருப்பார். அவங்கள மாதிரி நான் தேன் ஒழுக பேசுகிற ஆள் கிடையாது, கம்பீரமாக பேசுகிற ஆள் கிடையாது.
ஆனால் நான் தர்க்க ரீதியில் கான்செப்டை வைக்கிறேன். நான் ஹீ இஸ் born as a Jew, யூதர்களுக்கு யூதன், ரோம கலாச்சாரத்தின் படை ரோமருக்கு ரோமன், பைபிளை அட்டைக்கட்டை படித்து மனப்பாடம் பண்ண பரிசெயத்துக்குள்ள பரிசெயன். ஸோ தர்க்க ரீதியாக கான்செப்டுவலாக ஹீ ஸ்ட்ராங். அது பவுல் அப்போஸ்தலனே சொன்னது. அதோட இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சது தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருப்பான், அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட காசுக்காக வர்றாங்க, நான் என்னைக்கு உங்கள்கிட்ட காசுக்காக வந்ததில்லை. இதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவான், வேலை செய்கிற மாட்டை வாய் கட்டாதன்னு சொல்லியிருக்க, அது மாட்டுக்காக இல்லை ஊழியனுக்காகன்னு சொல்லியிருப்பான். அப்படிப்பட்ட பவுல் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பைசா வாங்குறதில்ல. அப்போ பவுல் எப்படி பிழைக்கிறான்னு நினைக்கிறீங்க? டென்ட் அடித்து கூடாரம் போட்டு அவர் வேலை பார்த்து, அப்படி வேலை பார்த்து தான் பிழைக்கக்கூடிய ஒரு நபர் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தா அவருக்கு அதிகமான காசு கிடைச்சிருக்குமா? கிடைக்காதா? ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஹீ இஸ் டூயிங் ஃப்ரீ சர்வீஸ், வழக்கம் போல் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி, ரெகுலராக பண்ணுற மாதிரி. இப்படியே என் டைம் முடிஞ்சிருச்சு, 1/2 மணி நேரம், சரிங்களா? இந்த கடைசி ஒரு இது மேக்ஸிமம் 1 நிமிஷம். ஒரு சண்டே மிஸ் பண்ணுறது, இல்லை சண்டே சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது, அப்படி என்ன பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு கேட்குற யாருக்காவது ஒன்றுக்கு யோவான் 20:19 24-25, ஒரே ஒரு நேரம் இயேசு கிறிஸ்து தோற்றம் அளிக்கும் பொழுது தோமா அங்கே இல்லை. ஆக்சுவலாக தோமா அந்த சண்டே பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லை, இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒருத்தனா இல்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இயேசு முகமாக பார்க்குற மிஸ் பண்ணிட்டான். அது மட்டுமா, இயேசு கூடையே இருந்த ஒரு டிசைபிள் என்ன சொன்னால், அவரோட விழாலையும் அவரோட கையிலையும் கை போட்டு பார்த்தா மட்டும்தான் நான் விசுவசிப்பேன். அப்போது விசுவாசிகளாகிய நாமும் ஒரே ஒரு சண்டே மிஸ் பண்ணுறதோ, இல்லை சண்டே சர்வீஸை அலட்சியமாக இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றதோ நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடும். ஓய்வு நாள் நமக்காக படைக்கப்பட்டது. ஓய்வு நாள் நம்ம அனுசரிக்கிறது நம்மளுக்கு நல்லதுன்னு தான் நம்மளுக்காக படைச்சிருக்கார், சரிங்களா? அந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களில் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்க முடியும். ஆல் க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட்.